வானாதி வானங்களுக்கு மேலாய் பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய உன்னதமான திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்தாவுடைய தயவு இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தேவன் சகலவிதமான ஆசீர்வாதங்களாலும் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. அதிகாலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை புதிய கிருபையை தந்து ஆசீர்வதிப்பாராக. இன்னும் மேன்மைகளை தந்து உங்களை உயர்த்துவாராக. எளிய சிறியவனையும் உயர்த்துகிற கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவாராக. இப்போ நம்ம சரணத்தை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் ஜெபிக்கலாம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மைகள் செய்த இயேசுவுக்கே என்று சொல்லி பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாய் காணப்படுவோம். என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்களித்த வாக்கு மாறாத தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். உற்சாகத்தோடு பாடுவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன் உம்மை, நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன் உம்மை, நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன் உம்மை, நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீர் ஐயா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன் உம்மை, நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள்
இரக்கங்களின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இப்பொழுது உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் மீது உம்முடைய ஆணிவாய்ந்த கரத்தை நீட்டி தொட்டு ஆண்டவரே அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசும் உம்முடைய கிருபை உள்ள வார்த்தைகளை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. பலவிதமான காரியங்களோடு வந்திருக்கலாம், ஆனாலும் உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகள் மூலம் உடைய பிள்ளைகளை தேற்றி அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் விலையேறப்பெற்ற திருநாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாயிருக்கிற கர்த்தர் கூட இருந்து உடைய பிள்ளைகளுக்கு மகிமையான காரியங்களை செய்து ஆண்டவரே மேன்மைப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். மிக 7:15 அன்று அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொன்ன கர்த்தர் உடைய பிள்ளைடைய வாழ்க்கையில் அதிசயங்களை அற்புதங்களை காண கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து இந்த காலை ஆராதனையில் கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலை நேரத்தில் நன்றி உள்ளவர்களாய் இருங்கள் என்ற தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். நன்றி உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி வசனத்தை வாசித்த பின்பு ஒரு சரணத்தை நாம் பாடி நாம் வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 15வது வார்த்தை. கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 15வது வார்த்தை. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவருமாய் இருங்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 116 12 மற்றும் 13 வசனங்கள். சங்கீதம் 116 12 மற்றும் 13 வசனங்கள். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ஆமென். அவர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஒரு சரணத்தை பாடுவோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா என்று பாடலை பாடி நாமத்தை மகிமைப்படுத்தும் வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். அல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. தொடர்ந்து எங்களோடு கூட பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13 வசனங்களை நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் இயேசுவுக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று,
இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை இயேசு பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். இங்கு 10 பேர்கள் சுகமாகிறார்கள். ஆனால் ஒருவன் மட்டும் திரும்பி வந்து இயேசுவுடைய பாதத்தில் விழுந்து அவருக்கு நன்றி செலுத்துகிறான். என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதே போலதான் ஜெபிக்கும் போது அநேகருக்கு தேவன் அற்புதங்களை செய்கிறார். அநேகருக்கு தேவன் விடுதலை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். பல வருட வியாதிகள், பல வருட போராட்டங்கள் மாறினாலும் திரும்ப வந்து நன்றி சொல்வதற்கு விருப்பம் இல்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆண்டவர் கேட்கிறவர்களை பார்த்து, மீதி 9 பேர் எங்கே என்று. நன்றி இல்லாதவர்களுடைய எண்ணிக்கையை கர்த்தர் மனதில் வைத்திருக்கிறார். மீதி 9 பேர் எங்கே என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் ஆராதிக்கிற போது, ஜெபிக்கிற போது, வேத வசனங்களை கேட்கிற போது எவ்வளவோ அற்புதங்களை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சாட்சி சொல்லி பழக்கம் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். சபையிலே அப்படி போதகர்கள் அப்படி சாட்சி சொல்ல வாருங்கள் என்றாலும் தயங்கி நின்று கொண்டிருப்போமே தவிர சாட்சி சொல்வதற்கு முன் வருவதில்லை. அநேக இடங்களில் நான் பார்த்திருக்கிறேன், சபை விசுவாசிகளை சாட்சி சொல்ல அழைத்தால் வரவே மாட்டார்கள். அப்படி அல்ல, தேவன் செய்த நன்மைகளை, தேவன் செய்த மகத்துவமான காரியங்களை ஜனங்கள் மத்தியிலே அறிக்கை செய்வது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக இருக்கும். ஆகவே நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவரிடம் வந்து பெற்ற நன்மைகளை மற்ற மக்களுக்கு, குடும்பத்திற்கு, உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அது தேவனுடைய நாமத்தை உயர்த்தும். என கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு நிச்சயம் தருவாராக. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்கள். மார்க் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்படி இயேசு படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். இங்கு பாருங்கள், 6000 பிசாசு பிடித்த ஒரு மனிதன். இவன் குடும்பத்தில் வாழாமல் கல்லறையில் வாழுகிறவன், குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழப்பட்டவன், தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டான். இயேசு படகில் ஏறி தனித்து போய் இவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். விடுதலை கிடைத்த உடனேயே அவன் ஆடை தரித்து ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து அவரை மகிமைப்படுத்தினான். ஆண்டவர் போகும்போது தன்னோடு கூட இருக்கும்படி, இயேசுவோடு கூட இருக்கும்படி அவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். விண்ணப்பம் பண்ணி நான் ஆண்டவர் சொன்னார், இல்லை, நீ நான் உனக்கு இறங்கி செய்ததை உன் இடத்தில் போய் சொல்லு என்று அவர் அனுப்பிவிட்டார். அவன் 10 பட்டணத்திற்கு போய் இயேசுவை சொன்னான். என கண்பான கர்த்தருடைய பிள்ளை, அவனிடத்தில் நன்றியை பாருங்கள். அவன் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? நான் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு, எல்லாராலும் அவமானப்படுத்தப்பட்டு நான் ஒரு கல்லறையில் இருந்தேன். இயேசு என்னை தேடி வந்து எனக்கு அற்புதங்களை செய்தார் என்று 10 பட்டணத்துக்கு சொல்லி இருப்பான். அவன் போய் அவன் எந்த வேதாம கல்லூரிக்கும் போகவில்லை. கர்த்தரிடம் பெற்ற சாட்சியை அப்படியே சொன்னான். நம்முடைய வாழ்க்கையிலும் சாட்சி சொல்வதற்கு நமக்கு யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. கர்த்தர் இறங்கி உங்களுக்கு செய்ததை மனப்பூர்வமாய் சொன்னால் போதும். அது அநேக மக்களை ரட்சிப்புக்குள் நடத்தும், விசுவாசத்தில் ஊன்ற கட்டும். ஆகவே நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். சாட்சி சொல்லி பழகுங்கள். அதன் மூலம் அநேக மக்களை கர்த்தருக்குள் நடத்துவதற்கு அந்த சாட்சி நிச்சயமாய் உதவி செய்யும். ஆகவே நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நாம் இருப்போம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46-47 பாருங்கள். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். இங்கு அவனுக்கு தேவன் அவனை அழைத்து தன்னிடத்தில் அழைத்து அவனுக்கு ஒரு அற்புதங்களை செய்கிறார். கடைசியில ஆண்டவருக்கு அவன் பின் சென்றான். 52வது வசனத்தை பாருங்கள். 52வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அவன் பார்வை அடைந்து இயேசுக்கு பின்னே போனான். அப்படி வீட்டுக்கு போகல, இயேசுக்கு பின்னாடி போனான். இன்னைக்கு அதான் சபையில வந்து ஜெபித்த அற்புதங்களை அநேகர் பெற்றுக்கொள்வார்கள். ஆனா திரும்ப ஆலயத்துக்கே வரமாட்டாங்க. ஆனா அப்படி அல்ல,
தொடர்ந்து நீங்கள் தேவ சமூகத்திற்கு வர வேண்டும், நன்றி சொல்லி பழக வேண்டும். சாட்சி சொல்லி பழகும்போது நிச்சயமாகவே நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் உறுதிப்படுவதாய் காணப்படும். ஆகவே நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம். பாடல்கள் மூலமாய் மட்டுமல்ல நன்றி சொல்வது, வாழ்க்கையிலும் நன்றி உள்ளவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் கொடுத்த அந்த வீட்டிற்காய் ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்த அந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்த அந்த தொழிலுக்காய் ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்த இந்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்த இந்த குடும்பத்திற்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றிற்கும் நன்றி அறிதலோடு கூட நாம் தேவனுக்கு மகிமை செலுத்துவதாய் காணப்படும் பொழுது கர்த்தர் அதன் மூலமாய் மகிமை அடைகிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை வாசிக்கலாம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். பாருங்க, இவனுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். அற்புதத்தை பெற்றுக்கொண்டு படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கிற போது கர்த்தர் அவனை தேவாலயத்திலே கண்டார். ஆமென். அவனை தேவாலயத்திலே கண்டார். பெதஸ்தா குளத்தண்டையிலே அவனுக்கு ஒரு சுகத்தை கொடுத்த தேவன். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அவன் நன்றி அறிதல் உள்ளவனாய் காணப்பட்டதை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் தேவாலயத்திற்கு வந்தான். அநேகர் அதே போலதான் பொருத்தனை செய்து ஜெபிப்பார்கள். ஆண்டவரே, இதை எனக்கு நடத்த நான் அப்படிலாம் செய்வேன், ஆனால் பொருத்தனையை மறந்து விடுவார்கள். அந்த பொருத்தனை நிறைவேற்றாமல் போய்விடுவார்கள். அப்படி அல்லாதபடிக்கு நிறைவேற்ற வேண்டும். அன்னால் பொருத்தனை பண்ணி ஜெபித்தால் பொருத்தனையை நிறைவேற்றினாள். நம்முடைய வாழ்க்கையிலும் பொருத்தனை செய்து ஜெபிக்கும் போது பொருத்தனைகளை நிறைவேற்ற வேண்டும். அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே, அந்த சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. ஆமென், ஆமென். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. அடுத்ததாக நாம் வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 28, 29 வாசிக்கலாம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றார். ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சமாரியா ஸ்திரியை சந்தித்து அவருடைய பாவத்தை உணர்த்தியிலிருந்து விடுதலை தருவதற்கு கர்த்தர் வழிவகை செய்கிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பு ஆண்டவரை சந்தித்து அவள் சும்மா இருக்கவில்லை. அவள் ஓடிப்போய் குடத்தை வைத்து விட்டு வந்த நோக்கத்தை மறந்து அவள் நேரே போய் கிராமத்துக்கு சொல்லி அழைத்து வருவதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்துவதற்கு அவள் காரணமாக இருந்தாள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு அநேக நாம் எவ்வளோ அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஒரு ஆத்துமாவை கூட ஆதாயம் செய்யாமல் சபைக்கு வருகிற எத்தனையோ ஆத்துமாக்களை நம்ம பார்க்கிறோம். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவன் ஞானவான் என்று நீதிமொழிகள் 11:30-31 வாசிக்கிறோம். அநேகர் நீதிக்கு உட்படுத்துகிற பிரகாசிக்கிற நட்சத்திரங்களைப் போல் இருப்பார்கள் என்று தானியேல் 12:3 வாசிக்கிறோம். அந்த ஸ்திரீயை பாருங்கள், 2 கிராமங்கள் மக்களை கர்த்தரிடத்தில் கொண்டு சேர்க்கிறாள். நம்முடைய வாழ்க்கையிலும் நன்றி அறிதல் உள்ளவளாய் இருந்து அநேக மக்களை கர்த்தருக்குள் கொண்டு சேர்ப்பதற்கு, கர்த்தரிடத்தில் வருவதற்கு ஒரு வழிகாட்டியான பாத்திரங்களாய் நம்ம காணப்படுகிற போது கர்த்தர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார்.
ஆமென். அடுத்ததாக பாருங்கள், லூக்கா 8ஆம் அதிகாரம் 43-44 வாசிக்கலாம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அவளுக்கு அற்புதம் நடந்தது. ஆண்டவர் இடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனது என்று சொன்னார். அவள் சுற்றுமுற்றும் பார்த்தபோது அவள் வந்து முன்னாடி நின்று தன்னுடைய காரியத்தை ஆண்டவரிடத்தை எல்லாருக்கும் முன்னாடியிலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவள் சரீரத்தில் உணர்ந்தாள். என கண்மான கர்த்தருடைய பிள்ளையை சில நேரங்களில் பாடல் பாடும்போது, ஆராதிக்கும் போது இயேசுவின் சுகமளிக்கும் வல்லமை அங்கு வெளிப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். தன்னை அறியாமலே ஜெபிப்பதற்கு முன்பே, பாடல் பாடுவதற்கு முன்பதாகவே சில நேரத்தில் அந்த தேவ மகிமை இறங்கி வரும். லூக்கா 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது? லூக்கா 5:17. பின்பு ஒரு நாள் இயேசு உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. பார்த்தீங்களா, திடீரென்று தேவனுடைய குணமாக்கும் வல்லமை அங்கு இறங்கி வருகிறது. அப்ப சில நேரங்களில் தேவாலயத்திற்கு வரும்போது, பாடல் பாடி கொண்டிருக்கிற போது, வீட்டில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற போது, நம்ம எதிர்பாராத விதத்தில் தேவனுடைய மகிமை இறங்கி வந்து நம்மை தொடும். கர்த்தருடைய வல்லமை நம்ம இறங்கி வந்து தொடும். அவருடைய மகிமை நம்ம இறங்கி வந்து தொடும். ஆகவே அற்புதங்களை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். சில நேரங்களில் பாருங்கள், அசுத்தாவி பிடித்த சில சகோதர சகோதரிகளை பார்க்கும்போது அந்த எல்கைக்குள் போகும்போது அவர் ஆட ஆரம்பித்து விடுவார்கள். ஏனென்றால் அங்கு தேவ மகிமை அங்கு மூடி இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் அங்கு மூடி இருக்கிறது. அங்கு அற்புதங்கள் நிச்சயமாகவே கால் வைக்கும் போதே தேவனுடைய மகிமை அங்கு மூடுவதை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்கிறார். இன்றைக்கும் செய்கிறார், உங்களுக்கும் செய்வார். ஆனால் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் சாட்சி சொல்வேன் அப்படியெல்லாம் சொல்லி அநேகர் பேசுவார்கள், ஆனால் சொல்ல மாட்டாங்க. சங்கீதம் 66:14 பாருங்கள். சங்கீதம் 66:14. என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லி என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். பாத்தீங்களா, இக்கட்டில் எனக்கு கஷ்டமான நேரத்தில் நான் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லி என் பொருத்தனைகளை உமக்கு முன்பாக செலுத்துவேன். வாயை திறந்து சொன்னதை நிறைவேற்றணும். அன்னால் வாயை திறந்து சொன்னால், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து அதை உமக்கே கொடுப்பேன். அவள் அப்படியே கொடுத்து பொருத்தனையை நிறைவேற்றினாள். சாமுவேல் தான் முதல் பேர்சபா வரை பிரசித்தி பெற்ற ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான் என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆக பொருத்தனைகளை நிறைவேற்றணும். தேவ சமூகத்தில் வாய் திறந்து சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுகிற போது நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் காணப்படுவோம். சங்கீதம் 76:11 பாருங்க. பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்து நிற்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். அல்லேலூயா. பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். ஆமென். அப்போ பொருத்தனை பண்ண அதை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு தேவன் கிருபை தர முதல்ல நம்ம ஜெபித்துக் கொள்ளணும். வாய் திறந்து சொன்ன அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றணும். நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருப்பது பெரிய ஆசீர்வாதத்தை நமக்குள்ளே நம்ம கொண்டு வரும். ஆமென். சில நேரங்களில் அவங்க சொல்லுவாங்க, நம்ம அந்த எதிர்பார்க்கவே மாட்டோம், அற்புதங்கள் நடக்கும். ஆனால் தொடர்ந்து கர்த்தருக்கு ஆலயத்துக்கு வருவாங்க, தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. சமீபத்தில் ஒரு அருமையான சகோதரன் வந்திருந்தாங்க. ஆனால் முதல் முறையாய் வந்தவர் கர்த்தர் முதல் நாளிலே அவரை தொட்டார். தொடர்ந்து வர ஆரம்பித்து விட்டார். இதெல்லாம் சொல்லப்போனால் ஒரு பெரிய அற்புதம் இல்லை, ஒரு தெய்வீக சமாதானம். சமாதானம் இல்லாத அவளுக்கு பாடலை பாட ஒரு தெய்வீக சமாதானம். அவர் தொடர்ந்து வர ஆரம்பித்து விட்டார். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை தேவ சமூகத்திற்கு வரும்போது தேவன் கொடுக்கிற சமாதானம், தேவன் கொடுக்கிற சந்தோஷம், திருப்தி நமக்குள்ளே கடந்து வருகிறது. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வர வேண்டும். கரங்களை வைத்து அல்லேலூயா. சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராப்பா உண்டு. சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராப்பா உண்டு. பூரண சுகம் தருவார், பூரண சுகம் தருவார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராப்பா உண்டு. பூரண சுகம் தருவார், பூரண சுகம் தருவார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மனதே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார்.
உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார், இனியும் உதவி செய்வார். எதை நினைத்தோம் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்படி பரிசுத்த வேதாகமத்தில் அநேகர் அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள், விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள், உயர்வை பெற்றுக்கொண்டார்கள். அநேகருடைய வாழ்க்கையில் வெளியேறப்பட்ட மேன்மைகளை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் காணப்பட்டதை குறித்து நாம் வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த 103ஆம் சங்கீதத்தை வாசித்து நம்ம சீக்கிரமாக நம்ம கடந்து போவோம். கடைசியில் இந்த 103ஆம் சங்கீதத்தை கூட என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஆலயத்தில் நின்று சொல்ல மாட்டாங்க, அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு புறப்பட்டு போயிடுவாங்க. அங்கே பாருங்கள், 103ஆம் சங்கீதத்தை பாருங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அடுத்து பாருங்க, அடுத்துதான் முக்கியமான காரியம் இருக்குது. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். நன்மையினால் வாயை அவர் திருப்தியாக்குகிறார். எப்போ எதுக்கு நன்றி சொல்லணும்? அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், நோய்களை எல்லாம் குணமாக்கினார். ஆனால் அந்த ஆலயத்தினுடைய ஆராதனை முடிவதற்கு முன்பே ஓட்டம் பிடிக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஜெபம் முடிவதற்கு முன்பதே ஓட்டம் பிடிக்க ஆரம்பிப்பார்கள். என கண்மான கர்த்தருடைய பிள்ளையை, ஆலயத்தில் நீங்கள் வருகிற போது தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஆலயத்தில் கலந்து கொள்வதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். சாதாரணமாய் ஒரு நேர்முக தேர்வுக்கு போகிற ஒரு சகோதர சகோதரி சரியான நேரத்துக்கு போகிறாங்க, ட்ரெயின் பிடிக்க போகிறவங்க சரியான நேரத்துக்கு போகிறாங்க, விமானத்துக்கு போகிறவங்க சரியான நேரத்துக்கு போகிறாங்க, பஸ் பிடிக்கிறவங்க சரியான நேரத்துக்கு போகிறாங்க. ஆகவே இப்படியெல்லாம் இருக்க சரியான நேரத்துக்கு போவதற்கு ஒரு பழக்கப்பட்டிருக்கிற அநேக கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்திற்கு சரியான நேரத்தில் வந்து நாம் கலந்து கொள்வது ஒரு நன்றி அறிதலை அங்கு வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. சங்கீதம் 122:1 வாசிக்கிற போது கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் என்று சொன்னபோது நான் மனமகிழ்ச்சியாக இருந்தேன் என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 84:10 கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொண்டேன் என்று சொன்னான் சங்கீதக்காரன். இப்படி ஆலயத்திற்கு சீக்கிரமாய் வருவதும் தேவ சமூகத்தில் காத்திருப்பதும் நன்றி அறிதல் உள்ள உள்ளத்தை அங்கு வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அநேகர் செய்தி கேட்பதற்கு மட்டும் வருவார்கள், பாடி ஆராதிப்பதற்கு அவர்கள் வருவதே இல்லை. அநேகருடைய வாழ்க்கைகள் இன்னொரு ஒழுங்கு கிரகமாக அமையவில்லை. அப்படி இல்லாதபடி ஆலயத்துக்கு ஒரு சரியான நேரத்திற்கு வரவும், கர்த்தர் ஆலயத்தில் வந்து முழங்கால் படியிட்டு கர்த்தரை துதித்து பாடி ஆராதித்து கடைசி வரைக்கும் அந்த ஆராதனையில் கலந்து கொள்வதற்கு நமக்கு கர்த்தர் கிருபைகளை தருவார். அநேகர் எந்த விசுவாசிகளும் சந்தித்து பேசவே மாட்டாங்க, முடிச்ச உடனே ஓட்டம் பிடிக்க ஆரம்பிப்பார்கள். அப்படி இல்லாதபடி அந்த சபையின் தரிசனத்தோடு அந்த சபை ஊழியர்களோடு நெருங்கி ஐக்கியம் வைத்து சபை மக்களோடு நன்றாக கலந்து பேசி
ஒருவருக்கொருவர் ஒத்தாசை பண்ணி ஒருவருக்காக ஜெபித்து ஒருவருக்கொருவருக்காக நன்மை செய்து பழகுவோமானால் அது நன்றி உள்ள இருதயத்தை நமக்கு காட்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருப்போம். வாயினாலே கர்த்தாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லிவிடாமல் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிற போது கர்த்தர் இன்னும் மேன்மையான காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்துவார். கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய சரணத்தை பாடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஹல்லேலூயா. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசுவும் தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசுவும் தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இருந்தவரும் இருக்கிறவரும் இனிமேல் மத்திய ஆகாயத்தில் எங்களை சந்திக்க வரப்போகிறவருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்றி அறிதல் உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ரட்சிப்பை தந்தது உம்முடைய கிருபை, அபிஷேகத்தை தந்தது உம்முடைய கிருபை, வல்லமைகளை தந்தது உம்முடைய கிருபை, வரங்களை தந்தது உம்முடைய கிருபை, தேவ தயவு வெளிப்பட்டது உம்முடைய தயவு வெளிப்பட்டது கிருபை. எல்லாவற்றுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல குடும்பத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், நல்ல தொழிலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், நல்ல பிள்ளைகளை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், நல்ல குடும்ப வாழ்க்கை அமைந்ததற்காய் ஸ்தோத்திரம், நல்ல போதகரை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், நல்ல சபையை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், வெளியேறப்பட்ட தரிசனங்களை எங்கள் சபைக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி விடுதல் உள்ளவர்களாய் காணப்பட அன்று அனுக்கிரகம் பண்ணும்படி ஜெபிக்கிறோம். அன்று 10 குஷ்டரோகிகள் சுகம் பெற்றாலும் ஒருவன் திரும்பி வந்து ஆண்டவரே நன்றியை செலுத்த வந்ததை போல நாங்கள் நன்றி விடுதல் உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய கருத்திலிருந்து எவ்வளவோ அற்புதங்களை ஆண்டவரே, அதிசயங்களை, விடுதலையை, சுகத்தை, மேன்மைகளை, உயர்வை பெற்றுக்கொண்டோமே, அதை சாட்சியாய் சொல்லி உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபைகளை தாரும். எங்கள் வாழ்க்கையில் காணப்படுற எல்லா நோய்களும் ஆண்டவர் தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இப்பொழுதும் அருமை தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் பதிவிட்டு கொண்டிருக்கிற ஜெப குறிப்புகளை உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிற தேவன் உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கட்டும், தடைகள் மாறட்டும், பிள்ளையுடைய எதிர்காலங்கள், திருமண காரியங்களை பொறுப்படுத்தி நடத்தும், புத்திர வாக்கியங்களை கட்டளையிடும், வீடு வாசல்களை ஏற்படுத்தி தாரும், குறைவுகளை நிறைவாக்கும். அப்பா, சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடந்தாலும் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது எழுதப்பட்டிருக்கிறபடி குறைவுகள் இல்லாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்வீராக. அவர்களும் அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி எழுதப்பட்டபடி ஆண்டவரே வெட்கப்படாதபடி தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, மனவிதமான மன சஞ்சலங்களோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்கு மன சஞ்சலத்தை எடுத்து போட்டு
சமாதான சந்தோஷத்தால் நிரம்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதமான தேவனின் அதிசய வல்லமை வெளிப்படட்டும். நன்றியை நாங்கள் வெளிப்படுத்தி காட்ட, நன்றியை நாங்கள் பலருக்கு நாங்கள் சொல்லுவதற்கு எங்களுக்கு அனுக்கிரகம் செய்துள்ளோம். இப்பொழுது தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாயிருக்கிற கர்த்தர் எந்த இடத்திலிருந்து எங்களோடு கூட இணைந்து பாடலை பாடி ஆராதித்து ஜெபித்த ஒவ்வொரு மக்களையும் உடைய கரத்தை நீட்டி தொட்டு ஆசீர்வதித்து அற்புதங்களை செய்யும். ஜெபத்தை கேட்டதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என கண்பானவர்களே, நன்றியத்தில் உள்ளவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் இன்னும் மேன்மையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்து உங்களை மகிழ பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். God bless you.